ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி மாவில் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 2 கப் அளவு ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். நான் 2 கப்பு ராகி மாவு எடுத்திருந்தேன், அதனால் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் இடியப்பு மாவு தான் சேர்த்துருக்கேன். 1 கப்பு எடுத்தீங்க அப்படின்னா அரை கப்பு அரிசி மாவுங்கிறது கரெக்டான அளவாக இருக்கும். நான் 2 கப்பு எடுத்துருக்கிறதுனால 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட சூடான எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு நான் இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி ஸ்டார் அச்சில் மாவை உள்ளே சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி உதிரி முறுக்காக தான் புளிய போகிறேன். ஸோ டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ரொம்ப நிறைய புழிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி புழிஞ்சுக்கோங்க. வேகட்டும். இப்போ நான் நல்லா பிரட்டி விட்டுக்கிறேன். நல்லா வெந்து இந்த ஆயிலோட சத்தெல்லாம் அடங்குற வரைக்கும் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான ராகி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நெக்ஸ்ட் பேட்ச் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ராகி உதிரி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.